கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் ஆரணி குப்புசாமி முதலியார் அவர்களின் இந்திராபாய் அல்லது இந்திரஜால கள்ளன் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 18. கிருஷ்ணாராவிடம் பேசிய போலீஸ்காரன் மிக்க புத்தி சூக்மமுடையவனாகியால் கிருஷ்ணாராவ் கூறிய சங்கதிகளை கேட்டதும் இரண்டு விஷயங்களும் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டே இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டான். உடனே போலீசார் நாய்களோடு கிருஷ்ணாராவ் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். யாவரும் சற்று நேரம் ஆலோசனை செய்ததும் போலீசாரும் கிருஷ்ணாராவோடையே செல்வதென்று தீர்மானித்தார்கள். கிருஷ்ணாராவ் போலீசார் கொண்டு வந்த நாய்களின் மூக்கில் கவசத்துண்டுகளை காட்டினான். அந்நாய்களில் 2 நாய்கள் மோப்பம் பிடிப்பதில் தேர்ச்சி அடைந்தவைகள். அவை இரண்டும் கவசத்துண்டை முகர்ந்து தரையை அங்குமிங்கும் முகர்ந்தும் 2 நிமிடங்களுக்குள் அக்கவசத்துண்டுகளை கையாடி மனிதர் சென்ற பாதையை அறிந்து கொண்டன. 2 நாய்களும் தரையோடு தரையாக நாசியை வைத்து முகர்ந்தபடி வாள்களை ஆட்டிக்கொண்டே முன்னே ஓடத் தொடங்கின. அவை மரங்கள் செடிகள் நிறைந்த வழிகளிலும் புலங்களிலும் நுழைந்து சுமார் 1 மைல் தூரத்திற்கு அதிகமாக சென்ற பின் கடைசியில் பாட்டைக்கு சற்று தூரத்திலிருந்து ஒரு தனி வீட்டை நெருங்கி ஓடின. முஷ்டிகரம் இருக்கும் வீட்டில் அவனும் மற்ற கள்ளர்களும் காயமடைந்த பூனை சுப்பனையும் இந்திராபாயையும் சூழ்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் செய்த தந்திரத்தால் இந்திராபாயின் தேகத்திலிருந்து இரத்தம் அதிகமாக வராமல் மிகவும் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. அச்சமயம்தான் கிருஷ்ணாராவ் முதலியவர்கள் வீட்டை நெருங்குகிறார்கள். நாய்கள் கதவை ஆத்திரத்தோடு சுரண்டுகின்றன. அக்கள்ளர்கள் சாளரத்தின் கதவை கொஞ்சம் திறந்து பார்த்ததும் கூட்டமாக வரும் ஆட்களை கண்டுவிட்டான். மிக்க கலவரத்தோடு பாருங்கள் என்று கூவினான். உடனே உள்ளே இருந்து போலீஸ் என்று கூச்சல் கிளம்பியது. மறு வினாடி கள்ளர்கள் அங்கிருந்த ரகசிய வழியை நோக்கி ஓடத் தொடங்கினார்கள். கதவண்டை வந்தவர்கள் கதவை தட்டி கொண்டிருக்கவில்லை. உள்ளே குழப்பம் நடப்பதும் போலீசார் என்று சத்தமிடுவதும் அவர்கள் செவியில் வீழ்ந்தன. அவர்கள் பலம் கொண்ட மட்டும் நெக்கி திறக்க முயன்றார்கள். கதவு படீர் என்று திறந்து கொண்டது. அவர்கள் உள்ளே பாயும் பொழுது உள்ளே அறையில் இருக்கும் சுப்பன் ஆயோசத்தோடு இருந்தாலும் நடக்கிற சம்பவங்கள் இன்னவை என்று மட்டும் அவனுக்கு தெரிகிறது. தன் எஜமான் தன் பிராணனை காப்பாற்ற தன்னால் கூடிய முயற்சி செய்கிறான் என்று உணர்ந்தான். கள்ளருக்குள்ளும் நன்றி இருக்கிறது. சுப்பன் தன் கரத்தை மெதுவாக தூக்கி முஷ்டிகரத்தை தொட்டு, எஜமானை உம்மாலான வரையில் செய்தீர். சமயம் மிஞ்சிவிடும் முன் ஓடிவிடும். நான் போகிறவன், என்னை பற்றி கவனிக்க வேண்டாம் என்றான். முஷ்டிகரத்திற்கு தன் நண்பனை கைவிட்டு செல்ல மனம் வராமல் தடுமாற்றமுற்றான். உள்ளே நுழைந்தவர்கள் கூடத்தண்டை வந்து இன்னொரு கதவிருப்பதைக் கண்டு அதையும் உடைத்து உள்நுழைய முயன்றார்கள். முஷ்டிகரம் இன்னும் தன் நண்பனிடமே இருக்கிறான். கதவு வளைகிறது. 1 வினாடியில் திறந்து கொள்ளும் சமயம். அப்பொழுதுதான் முஷ்டிகரம் சுவரில் இருந்த ரகசிய கதவை திறந்து அதை மூடிக்கொண்டு அவ்வழியே சென்றான். அவன் தன் ரகசிய அறைக்கு சென்று அங்கு இரும்பு தகடுகளால் திரை போல செய்யப்பட்டு தொங்கிக் கொண்டிருப்பதை தூக்கி அங்கிருந்த கள்ள வழியை நுழைந்து சற்று தூரத்திலிருந்த சிறு குகை போன்ற ஒரு இடத்திற்கு போய் சேர்ந்தான். அவன் அங்கிருந்து பின்பக்க வழியாக வெளிப்பட்டான். அங்கு ஒரு சந்தடியும் இல்லை. அவன் அங்கு தன் முகமுடியை கழற்றிவிட்டு சற்று தூரம் போய் அங்கு நெருங்கி வளர்ந்திருந்த செடிகளை கடந்து ஒரு கலக்கமும் இல்லாத மிக்க நிம்மதி அடைந்தவன் போல சென்றான். முஷ்டிகரம் ரகசிய வழியில் நுழைந்த அதே வினாடி கதவு படீரென்று திறந்து கொண்டதும் போலீசார் முதலியவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். போலீசார்கள் வந்து விட்டார்கள் என்ற சங்கதி அறிந்ததும் டாக்டர் மாசிலாமணி பிள்ளையின் உள்ளத்தில் அடங்காத மகிழ்ச்சி அடைந்தது. கடவுளை வாழ்த்தி உடனே இந்திராபாயின் இரத்தப்போக்கை நிறுத்த வேண்டிய வேலையை தொடங்கினார். கிருஷ்ணாராவ் அறையில் நுழைந்ததும் பாய்ந்து சென்று இந்திராபாயின் அருகில் உட்கார்ந்தான். அவள் நிலைமையை கண்டதும் அவனுக்கு அடங்கொண்ணாத துயரமும் கோபமும் வந்துவிட்டது. அவன் டாக்டரை ஒரே அடியாக அடிக்க கரத்தை ஓங்கிவிட்டான். ஆனால் அதற்குள் சட்டென்று டாக்டர் துரிதமாக அவளுடைய இரத்தப்போக்கை நிறுத்த முயல்வதைக் கண்டதும் இவர் பலவந்தத்தாலும் பயமுறுத்தலாலும் இவ்வேளைக்கு உடன்பட்டிருப்பார் என்று அவன் மனதில் தோன்றியது. அச்சமயம் போலீசார் சுவரில் இருந்த கள்ளவழியைக் கண்டு அதற்குள் பாய்ந்தோடினார்கள். அவ்வழியே சென்று கடைசியில் முஷ்டிகரத்தின் ரகசிய அறையைக் கண்டு அதற்குள் நுழைந்தார்கள். அங்கு ஒருவரும் இல்லை. அதற்குள் அறையில் ஒருவன் இரும்பு திரை தொங்குவதைக் கண்டு, இதென்ன சாளரம் அல்லவே என்றான். மற்றொருவன் அதை தூக்கினான். அதன் பின்னால் ஒரு இரும்பு கதவு இருந்தது. அது உட்பக்கம் தாளிடப்பட்டிருந்ததால் அவர்கள் என்ன செய்து பார்த்தும் அதை திறக்க முடியவில்லை. அச்சமயம் அதை பேசாமல் விட்டுவிட வேண்டியதாக இருந்தது. இந்திராபாய் இருக்கும் அறையில் ஒரு போலீஸ்காரனும் இருந்தான். சுப்பன்
ஜன்னி பிறந்தவன் போல பிணைத்திக் கொண்டிருக்கிறான். போலீஸ்காரன் அவன் வாக்குமூலத்தை வாங்க முயன்றான். ஆனால் சுப்பன் பேசக்கூடிய நிலைமையில் இல்லை. அவன் ஆவி ஒடுங்கிக் கொண்டே போகிறது. போலீஸ்காரன் அவனை நோக்கி, அடே, கடைசியாக இங்கிருந்து ஓடிய மனிதன் யார்? முஷ்டிகரமா என்றான். சுப்பன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. போலீஸ்காரன் பன்முறை அவனை கேட்டான். சுப்பன் கடைசியாக தன் பலமெல்லாம் கொண்டு பேச முயன்று நிமிர்ந்து, நாங்கள் எங்கள் எஜமானனை காட்டிக் கொடுக்க மாட்டோம் என்று கூறியதும் பொத்தென்று படுக்கையில் விழுந்து விட்டான். டாக்டர் எந்த சங்கதியையும் கவனிக்காமல் இந்திராபாய்க்கு சிகிச்சை செய்து கொண்டே இருக்கிறார். அவளுக்கு இன்னும் ஸ்மரணை வரவில்லை. கிருஷ்ணராவ் மிக்க மனக்கலக்கத்தோடு, இக்கன்னிகை இறந்து விடுவாளோ என்றான். அங்கிருந்த அனைவரும் டாக்டர் என்ன பதில் கூறுவாரோ என்று அவர் முகத்தையே நோக்கினார்கள். டாக்டர், இவளுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. ஆனால் இந்த கள்ளன் 2 நிமிடங்களில் மடிந்து விடுவான் என்றார். அச்சமயம் இந்திராபாய் கிருஷ்ணராவின் குரலை கேட்டு மெதுவாக கண்களை திறந்தாள். கிருஷ்ணராவ் கடவுளே என்று அவள் முகத்தை துடைத்தான். கடவுளுக்கு நன்றி கூறினான். சில தினங்கள் கழிந்த பின் ஒரு நாள் கிருஷ்ணராவும் ஜெகதீசனும் அறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேசை மேல் முஷ்டிகரத்தின் சம்பந்தமான பத்திரங்கள் குவியலாக கிடக்கின்றன. கிருஷ்ணராவ் அவற்றை பார்த்து கொண்டிருக்கிறான். ஜெகதீசன் தன் கைத்துப்பாக்கியை துடைத்துக் கொண்டிருக்கிறான். முன்பு முஷ்டிகரம் அறைக்குள் வந்து கிருஷ்ணராவை கொல்ல வெடிக்கருவியை வைத்துவிட்டு சென்றது முதல் அறையின் வாயிற்படி அருகில் சுவரில் ஒருவிதமான கண்ணாடி எந்திரத்தை கிருஷ்ணராவ் அமைத்து வைத்திருக்கிறான். அதன் மேற்புறத்தில் முகம் பார்க்கும் கண்ணாடி பிள்ளை ஒன்று இருக்கிறது. அது கீழே யாராயினும் வந்திருந்தால் அவர்கள் உருவத்தை அப்படியே காட்டக்கூடியது. மணி அடிக்கும் கயிறு, பேசும் எந்திரமும் அதோடு பொருத்தப்பட்டிருக்கின்றன. இருவரும் அறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கையில் மணி அடித்தது. கிருஷ்ணராவ் சட்டென்று துள்ளி எழுந்து போய் சுவரிலிருந்து ஒரு சிறு பெட்டியை திறந்தான். அதற்கு நேராக மேலே மணியடிக்கும் கயிற்றிற்கு அருகில் அதை போன்ற ஒரு பெட்டி இருந்தது. ஜெகதீசன் துரிதமாக சென்று அப்பெட்டிக்குள் எட்டி பார்த்தான். அதிலிருந்த கண்ணாடியில் ஒரு பெண்ணின் உருவம் தோன்றியது. ஜெகதீசன் அதை கண்டதும் வியப்படைந்தான். ஏனெனில் அம்மாத அளவு மீறிய டம்பாகரமான உடைகளை அணிந்து கொண்டிருந்தாள். அவள் விலைமாதரிடம் தரகு வேலை செய்பவள் போல ஜெகதீசனுக்கு புலப்பட்டாள். ஜெகதீசன் புன்னகையோடு கிருஷ்ணராவை நோக்கி, இதார் இந்த சிநேகிதி, உன்னை காண வந்தவள் என்றான். கிருஷ்ணராவ் கண்ணாடியில் தோன்றிய அம்மாதை பார்த்து, இவளை எனக்கு தெரியும், இவள் பெயர் தரகு ஜானகி என்றான். ஜெகதீசன் கருதியது உண்மையாகவே முடிந்தது. கிருஷ்ணராவ் அங்கு நின்று படிமேல் ஏறி வரும் படிகளின் அடியில் இருக்கும் கதவை திறக்கும் கயிற்றை பிடித்து இழுத்ததும் அக்கதவு திறந்து கொண்டது. அம்மாது படியில் ஏறி வரும்போது கிருஷ்ணராவ் ஜெகதீசன் தோளை பற்றி துரிதமாக அழைத்து கொண்டு போய் அவனை உள்ளறையில் விட்டு, நீ இங்கேயே இருந்து கொண்டு அம்மாதும் நானும் பேசிக்கொள்ளும் பொழுது அவளை மிக்க ஜாக்கிரதையாக கவனித்துக் கொண்டிரு என்று கூறி கதவை மூடிக்கொண்டு திரும்பினான். அம்மாது படிகளில் ஏறி வந்து அறையின் கதவை தட்டினாள். கிருஷ்ணராவ் கதவை திறந்ததும் அம்மாது உள்ளே வந்தாள். அவள் மிக்க மனக்கலக்கமுடையவளாகவும் படபடப்பும் துயரமும் உடையவளாகவும் காணப்பட்டாள். உள்ளே வந்தவுடனே ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு, கிருஷ்ணராவ், தாங்கள் இங்கிருப்பதாகத்தான் சொன்னார்கள். நான் இதை கண்டதும் சொல்லனாத சந்தோஷமடைகிறேன். எனக்கு பேசவும் வாய் வரவில்லை. என் நகைகள், நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதித்த நகைகள் எல்லாம் கொள்ளை போய்விட்டன. என் நகைகளை கண்டுபிடிக்க நீ தயவு செய்து எனக்கு உதவி புரிய வேண்டும் என்று ஓயாமல் கூறத் தொடங்க கிருஷ்ணராவிற்கு பேச சமயம் வாய்ப்பதாக இல்லை. அறைக்குள் இருந்தபடி ஜெகதீசன் அம்மாதின் செய்கையை பார்த்து கொண்டே இருந்தான். கடைசியில் கிருஷ்ணராவ் அவள் சம்பாஷணையில் குறுக்கே நுழைந்து, கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்கள், மேசை மேல் இருக்கும் கடித குவியல்கள் தெரிகின்றனவா? இவையாவும் பலவிதமான குற்றங்கள் பற்றியவைகள். இச்சமயம் உன் விஷயத்தை கருத எனக்கு அவகாசமே இல்லை. என் சொந்த கட்சிக்காரர் விஷயங்களை கவனிக்கவே என்னால் முடியாமல் இருக்கிறது. ஆகையால் உன் விவகாரத்தை கவனிக்க முடியாது என்றான். அம்மாது, ஐயோ கடவுளே என்றதும் சட்டென்று எழுந்து கிருஷ்ணராவின் அருகில் வந்து மிக்க பரிதாபமான குரலால், அப்படி கூற வேண்டாம், எப்படியாவது ஏழைக்கு உதவி செய்ய வேண்டும். பெரும் புண்ணியம், உம்மை தெய்வமாகவே நம்பி வந்தேன். எனக்கு வேறு துணையில்லை என்று அவன் கரங்களை கெட்டியாக பிடித்து கொண்டாள். அவள் அவ்வளவு பரிதாபமாக கூக்குரலிட்டாலும் அவள் வார்த்தைகளால் கிருஷ்ணராவின் மனம் சற்றேனும் மனம் இறங்கவில்லை என்பதை ஜெகதீசன் மிக்க வியப்படைந்து, என்னதான் நடக்கிறது பார்ப்போம் என்று ஆவலோடு பார்த்து கொண்டே இருந்தான். அம்மாது தன்னால் கூடிய சாமர்த்தியம் அனைத்தும் காட்டி கிருஷ்ணராவை வசப்படுத்த முயன்றாள். அவள் தன் கரத்தை அவன் கழுத்தின் மேல் போட்டு
அணைத்து கொண்டு மிக்க அன்பு காட்டி பேசுவள் போல கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கொண்டாள். ஜெகதீசனுக்கு இச்செயல்கள் யாவும் வெறுப்பாக இருந்தன. கடைசியில் கிருஷ்ணராவ் தனக்குள் ஏதோ ஒரு விதமாக தீர்மானித்து கொண்டவன் போல தன் தோள் மேல் இருந்த அவள் கரத்தை மெதுவாக எடுத்துவிட்டு, இருக்கட்டும், என்னால் கூடிய விரைவில் நான் உனக்கு உதவி செய்கிறேன். உன் வீடு எங்கே என்றான். அம்மாது மிக்க நன்றி பாராட்டுபவள் போல, இந்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன் என்று அவள் கரங்களை பற்றி முத்தமிட்டு, நான் அச்சாலையில்தான் வசிக்கிறேன் என்று ஒரு முகவரியை கூறினாள். கிருஷ்ணராவ், இதோ நான் ஒரு நொடியில் வருகிறேன், உட்கார்ந்திரு என்று கூறிவிட்டு ஜெகதீசன் இருக்கும் அறைக்குள் சென்றான். கிருஷ்ணராவை கண்ட ஜெகதீசன் நடந்த சங்கதிகளை நினைத்து கொண்டே அவன் முகத்தை உற்று நோக்கி, இது என்ன கதை என்றான். கிருஷ்ணராவ், இது கிருஷ்ணராவ் என்ற புலியை பிடிக்க முஷ்டிகரம் வைத்திருக்கும் ஒரு புது ஆயுதம். இங்கு வந்திருப்பவள் புலியை மயக்கி இழுக்கும் ஆடு. ஆனால் அம்மடையன் இது எத்தகைய புலி என்று உணரவில்லை. இருக்கட்டும், இப்பொழுது புலியும் அதன் கூட்டாளியும் நேராக போனுக்குள் நுழையப் போகின்றன என்றான். அம்மொழிகளை கேட்ட ஜெகதீசன் திடுக்கிட்டு திகிலடைந்து மிரண்ட பார்வையாக கிருஷ்ணராவை நோக்கி, இது என்ன அடிமுட்டாள்தனம்? அவள் பின்னால் யாரையாவது தொடர்ந்து செல்ல செய், வேறு ஏதேனும் செய், தெரிந்தும் செல்வது பெரிய ஆபத்து என்றான். கிருஷ்ணராவ் எப்படி நடந்து கொள்வதென்று தனக்குள் முன்னமே தீர்மானித்துக் கொண்டிருப்பதால் ஜெகதீசன் ஆட்சேபனைகளை செவியில் கூட போட்டுக்கொள்ளவில்லை. கையை ஆட்டிவிட்டு துரிதமாக அங்கிருந்த ஒரு பெட்டியை திறந்து அதில் ஒரு அறையில் இருந்த ஒரு சிறு இரும்பு பெட்டியையும் மற்றொரு அறையில் இருந்த கண்ணாடி குழல் போன்ற ஒரு கருவியையும் எடுத்தான். குழலை உட்சட்டையின் ஜேபில் வைத்துக் கொண்டான். பெட்டியை மிக்க ஜாக்கிரதையாக வெளிச்சட்டையின் ஜேபில் வைத்துக் கொண்டான். அதன் பிறகு ஜெகதீசனை அழைத்து கொண்டு சென்றான். ஜெகதீசன் தன் கையில் இருந்த துப்பாக்கியை உட்சட்டை ஜேபில் வைத்துக் கொண்டான். இருவரும் வெளியறைக்கு வந்ததும் கிருஷ்ணராவ் ஜெகதீசனை அம்மாதின் அருகில் அழைத்துச் சென்று, இவர் என் நண்பராகிய ஜெகதீசர், இனி நாம் புறப்படுவோம் வா என்றான். உடனே மூவரும் வீட்டை விட்டு புறப்பட்டு கிருஷ்ணராவின் மோட்டார் வண்டி இருக்கும் இடத்தை நோக்கி சென்றார்கள். இப்பொழுது நாம் லாயர் பெரியசாமி பிள்ளையின் காரியாலயத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். பெரியசாமி உள்ளறையில் உட்கார்ந்து கொண்டு வியாச்சி சம்பந்தமான பத்திரங்கள் முதலியவற்றை வாசித்துக் கொண்டிருக்கிறான். வெளியறையில் ஒரு மேசையின் எதிரிலுள்ள நாற்காலியில் காரியாலயத்தில் வேலை செய்யும் மோகன் என்ற வாலிபனும் உட்கார்ந்து கொண்டு அங்கிருந்த சாய்வு மேசை மேல் காலை வைத்துக்கொண்டு ஏதோ சிந்தனையில் இருக்கிறான். அவனுக்கு வயது சுமார் 15 இருக்கும். திடீரென்று வெளியறையில் கதவு திறக்கப்பட்டதும் ஒரு இளமாதும் ஒரு சிறுவனும் உள்ளே வந்தார்கள். அம்மாதுவிற்கு வயது சுமார் 30 இருக்கும். அவள் பூரணமாக துக்க உடை அணிந்திருக்கிறாள். எனினும் மிக்க நாணயமான உடையே. அம்மாதின் கூட வந்த சிறுவனுக்கு 14 வயது இருக்கும். ஆனால் அதிலும் கொஞ்சம் வயதுடையவன் என்று தோன்றும் வண்ணம் உடை அணிந்து கொண்டிருக்கிறான். மோகன் அச்சிறுவனை கண்டதும் அவன் மேல் வெறுப்படைந்தான். அம்மாது உள்ளே வந்ததும் அவன் மரியாதையாக மேசை மேல் இருந்த கால்களை தூக்கி கீழே வைத்துக் கொண்டான். எனினும் அச்சிறுவனை மட்டும் வெறுப்போடு நோக்கினான். மோகன் அம்மாதை நோக்கி, ஏனம்மா, தாங்கள் லாயர் பெரியசாமியை கண்டு பேச வேண்டுமோ என்றான். அதே சமயம் அச்சிறுவனை வெளிப்படையாகவே முகசுளிப்போடு நோக்கினான். இரு வாலிபர்களுக்கும் கட்டாயம் சண்டை உண்டாகும் போலிருந்தது. அம்மாது, ஆம், இதோ என் சீட்டு என்று அவள் விலாசம் அச்சடித்துள்ள சீட்டை மோகன் கையில் அளித்தாள். அச்சீட்டின் 4 ஓரங்களிலும் கருப்பு கோடிடப்பட்டிருந்தது. அதில் இருந்த பெயரை கண்டதும் மோகன் மிக்க வியப்போடு நோக்கினான். ஏனெனில் அதில் சவுகார் தங்கராஜாவின் மனைவி என்று அச்சிடப்பட்டிருந்தது. இந்திராபாயின் தாயார் சில வருடங்களுக்கு முன்னே இறந்து போன சங்கதி மோகன் நன்றாக அறிவான். அம்மாது மிக்க ஆயாசத்தோடு நாற்காலியில் சாய்ந்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். அவள் பாசாங்கின் சாமர்த்தியத்தால் மோகன் கூட மயங்கி பரிதாபமடைந்தான். அவன் சீட்டை எடுத்துக்கொண்டு உள்ளறைக்கு சென்று பெரியசாமியை நோக்கி, ஐயா, யாரோ ஒரு மாது தங்களை கண்டு பேச வேண்டுமென்று வந்திருக்கிறார்கள். தன்னை சவுகார் தங்கராஜாவின் மனைவி என்று கூறுகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே சீட்டை அவனிடம் அளித்தான். அச்சமயம், அதாவது மோகன் உள்ளறைக்கு சென்றதும் வெளியில் இருந்து அம்மாது தன் கரத்தில் இருந்த பையை திறந்து அதிலிருந்து ஒரு சுருட்டை எடுத்து பற்ற வைத்து சாதாரணமாக ஆடவர் பிடிப்பது போலவே பிடிக்கத் தொடங்கினாள். சீட்டை தன் எஜமானிடம் அளித்துவிட்டு அவன் முகத்தையே நோக்கிக் கொண்டிருந்த மோகன், எஜமான் இப்பொழுது என்னை தொந்தரவு செய்யாதே, போ வெளியில் என்று கூறிவிடுவான் என்று கருதினான். பெரியசாமி பிள்ளை அச்சீட்டை நோக்கியதும் முதலில் மிக்க வியப்படைந்தான் என்பதும் பிறகு கோபமடைந்தான் என்றும் அவன் முகத்தால் புலப்பட்டது. அதன் பின் அவன் சற்று சிந்தித்து, மோகன்,
அம்மாது என்ன விஷயமாக என்னிடம் பேச வேண்டும் என்பதை ஒரு கடிதத்தில் எழுதி கொடுக்க சொல்லி என்னிடம் கொண்டு வா என்றான். மோகன் அவ்வாறே செய்வதாக கூறி திரும்பினான். மோகன் வரும் சத்தத்தை கேட்டதும் முன்னறையில் இருந்த மாது தான் பிடித்து கொண்டிருந்த சுருட்டை எடுத்து தன் கூட இருக்கும் சிறுவன் கையில் கொடுத்து விட்டாள். அந்த நாட்டில் அக்காலத்தில் மாதர்களில் தாழ்ந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள், அதாவது அயோக்கிய நடத்தை உடையவர்களை சுருட்டு பிடிப்பது வழக்கம். மோகன் அறைக்குள் வந்ததும் அம்மாதை நோக்கி, அம்மா, தாங்கள் லாயரிடம் பேச வேண்டிய சங்கதி ஒரு கடிதத்தில் எழுதி வாங்கி வரும்படி கூறினார். இதோ மேசை மேல் எழுது கருவிகள் இருக்கின்றன என்று மேசையை சுட்டி காட்டினான். சுருட்டை எடுத்து விட்டதும் அம்மாது மறுபடியும் அழுவதை ஆரம்பித்து விட்டாள். அவள் கண்களை துடைத்து கொண்டே மேசையை நோக்கி, இதோ இருக்கிறது கடிதம், இங்கேயே எழுதலாமா என்றாள். மோகன் ஆஹா, இங்கே எழுதலாம் என்றான். இதற்கிடையில் மோகன் அங்கு புகையிலை புகை மனம் வருவதை உணர்ந்து சுற்றுமுற்றும் பார்த்தான். அச்சிறுவன் வாயில் சுருட்டு இருப்பதைக் கண்டதும் அவனுக்கு அதிக கோபம் உண்டாயிற்று. தனக்கு சுருட்டு பிடிக்க அனுமதி அங்கு அளிக்கப்படுவதில்லை, நமக்கில்லாத சுதந்திரத்தை இந்த நாடொடி பெயல் அனுபவிப்பதா என்று கோபத்தோடு அச்சிறுவன் தோளை பற்றி ஒரு மூலையில் சோரில் தொங்கும் ஒரு விளம்பர பலகை அறையில் அழைத்துச் சென்று அவன் சிரசை மேலுக்கு திருப்பி, முட்டாள், அதில் என்ன இருக்கிறது, வாசித்துப்பார் என்றான். அந்த விளம்பர பலகையில், இந்த இடத்தில் ஒருவரும் சுருட்டு பிடிக்கலாகாது, லாயர் பெரியசாமி பிள்ளை என்று வரையப்பட்டிருந்தது. சிறுவன் கோபத்தோடு என் கையை விட்டுவிடு என்றதும் மோகன் விட்டான். ஆனால் அச்சிறுவன் உடனே தன் சுருட்டை வாயில் வைத்து பிடிக்கத் தொடங்கினான். இந்த அடாத செய்கையை கண்ட மோகனுக்கு அடங்காத கோபம் வந்துவிட்டது. அவன் சட்டென்று அச்சிறுவன் வாயிலிருந்த சுருட்டை பிடுங்கி கீழே எறிந்து காலால் மிதித்து துவைத்து விட்டான். அச்சிறுவன் கோபத்தோடு மோகனை குத்த முயல்கிறவன் போல தன் கைச்சட்டையை முழங்கை வரையில் மேலுக்கு தள்ளி கொண்டான். மோகனும் உடனே தன் சட்டையையும் தள்ளி கொண்டான். ஆச்சு, மறுவினாடி 2 வாலிபர்களும் சண்டையை தொடங்கப் போகிறார்கள். அச்சமயம் கதவு திறக்கப்பட்டதும் நமது கதாநாயகியாக இந்திராபாயே அறைக்குள் பிரவேசித்தாள். மோகன் அவளை நன்கு அறிவான். ஆகையால் சட்டென்று பாய்ந்து சென்று அவள் உள் வந்ததும் மூட முயன்ற கதவின் தாழ் மூடிவிட்டு பிறகு அவளை வாருங்கள் என்று அழைத்துச் சென்று பெரியசாமி பிள்ளை இருக்கும் அறையில் கதவை திறந்து அவளை உள்ளே அழைத்துச் சென்றான். இந்திராபாய் முன்னறையிலிருந்து பெரியசாமி இருக்கும் அறைக்கு செல்லும் பொழுது முன்னறையில் உட்கார்ந்திருந்த மாதை பார்த்தாள். அப்பொழுதும் அம்மாது அழுதி கொண்டே எழுதி கொண்டிருந்தாள். அவளை கண்ட இந்திராபாய் மோகன் லாயரின் அறை கதவை திறந்த பின்னரும் அம்மாதை திரும்பி பார்த்த பின்னே உள்ளே சென்றாள். அவள் மனதில் அப்போதே அம்மாதால் ஏதோ கெடுதி சம்பவிக்கப் போகிறதென்று புலப்பட்டது. இந்திராபாய் உள்ளே செல்லும் பொழுது பெரியசாமி அம்மாது அனுப்பிய சீட்டை பார்த்தபடி இருக்கிறான். இந்திராபாய் அவனை கண்டதும் அம்மாது யார் என்று கேட்டாள். பெரியசாமி முதலில் ஒன்றும் கூறவில்லை. பிறகு தன் கையில் இருக்கும் சீட்டை அவள் பார்த்துவிட்டதை அறிந்து பிரியத்தோடு அதை அவளிடம் அளித்தான். இந்திராபாய் அச்சீட்டில் இருக்கும் பெயர் முதலியவற்றை பார்த்ததும் திடுக்கிட்டு மிக்க வியப்படைந்து விட்டாள். அவளுக்கு அடங்கொண்ணாத கோபம் ஒரு பக்கம் உண்டாயிற்று. அவள் பெருமூச்சு விட்டுக்கொண்டு அதை உற்று நோக்கியபடி இருக்கையிலேயே மோகன் அம்மாது எழுதி கொடுத்த கடிதத்தை எடுத்து வந்து லாயர் பெரியசாமியிடம் அளித்தான். பெரியசாமி அதை வாங்கி வாசித்தான். அதில், நான் காலம் சென்ற சவுகார் தங்கராஜாவின் மனைவி. எனக்கும் என் புத்திரனுக்கும் உரிமைப்படி சேர வேண்டிய சொத்தை நாங்கள் அடையும்படி செய்ய வேண்டுகிறேன் என்று இருந்தது. இந்திராபாய் அது என்ன கடிதம் என்றதும் பெரியசாமி உடனே அதை அவளிடம் அளித்தான். இந்திராபாய் அதை வாங்கி வாசித்ததும் அவளுக்குண்டான வெறுப்பிற்கும் கோபத்திற்கும் அளவே இல்லை. அவள் முகம் சிவந்து விட்டது. என்ன அடாத துணிகரம் இது! என்ன, என் தந்தைக்காவது இவள் மனைவியாவது என்றாள். பெரியசாமி தாழ்ந்த குரலா, இந்திராபாய், இதில் ஏதேனும் மர்மம் இருக்குமோ? உனக்கு ஏதேனும் தெரிந்திருந்தால், என் வரையில் உன் தந்தையை பற்றி ரகசியமான சில வதந்திகள் சில நாட்களுக்கு முன் கேள்விப்பட்டேன் என்றான். அவன் வார்த்தைகளை கேட்டதும் இந்திராபாய் மிக்க வியப்பும் வெறுப்பும் கோபமும் அடைந்து, இதெல்லாம் முட்டாள்தனம், அம்மாதை என் எதிரில் இங்கே வரவழை என்றான். பெரியசாமி, வேண்டாம் வேண்டாம், இவ்விஷயத்தை என் விவகாரத்தில் விட்டுவிடு என்றான். இந்திராபாய்க்கு அடக்க முடியாத கோபம் வந்துவிட்டது. அச்சமயம் வேறு எந்தவிதமான யோசனையும் அவளுக்கு புலப்படவில்லை. உடனே மேசை மேலிருந்த மணியை அடித்தாள். வெளியில் இருந்த மோகன் உள்ளே வந்து நின்றான். இந்திராபாய் ஆத்திரத்தோடு, அம்மாதை இங்கே அழைத்து வா என்றாள். மோகன் திரும்பி வாயிற்படிக்கு வெளியில் சென்று அம்மாதை நோக்கி கரத்தால் சமிகை காட்டும் பொழுது அம்மாது தன் பக்கத்தில் இருந்த சிறுவனை பக்கத்தில் விரல்களால் குத்தி, அடே அழு அழு என்றாள். அவன் உடனே அழத் தொடங்கினான். அம்மாதும் சிறுவனும் லாயர் இருக்கும் அறைக்குள் சென்றதும் இந்திராபாய் அம்மாதை உற்று நோக்கி
இதெல்லாம் என்ன கதை என்றாள். அம்மாது அழுது கொண்டே மிக்க கஷ்டத்தோடு கூறுகிறவள் போல, நீ இந்திராபாய் என்று கருதுகிறேன். என்ன சங்கதி எனில், உன் தந்தை எனது 17வது வயதில் என்னை மனம் புரிந்தார். இதோ இருக்கும் இவன் அவருக்கு பிறந்தவன், அதாவது உனக்கு அரை சகோதரன் என்றாள். அம்மொழிகளை கேட்டதும் இந்திராபாய்க்கு அடக்க முடியாத வெறுப்பும் கோபமும் உண்டாயிற்று. அவள், பெரும் பொய், இது நடக்காத சங்கதி. என் தந்தை ஒரு பொழுதும் 2ஆம் முறை மனம் செய்து கொள்ளவில்லை. அவர் என் தாயிடம் வைத்திருந்த அன்பு அளவு கடந்தது. அவர் ஒருபொழுதும் மறுபடியும் மனம் புரிந்து கொள்ளவே இல்லை. எனக்கு அது நிச்சயமாக தெரியும் என்றாள். முருகாயி என்ற அம்மாது, குழந்தாய், நீ என்னோடு கூட வந்தால் நான் கல்யாணம் செய்து கொண்ட கல்யாண பத்திரத்தையும் குருவையும் காட்டுகிறேன் என்றாள். இந்திராபாய், நீ காட்டுவாயே, ஆயினும் ஏதோ நீ கூறுகிறபடி உன் கூட வருகிறேன், காட்டு பார்ப்போம் என்றதும் பெரியசாமியை நோக்கி, எழுந்திரும், நீரும் கூட வாரும் என்றாள். பெரியசாமி, வேண்டாம் வேண்டாம், நீ போக வேண்டாம். இவ்விவகாரத்தில் உன் பிரியப்படி நான் நடந்து கொள்கிறேன். மேலும் நான் இன்னும் 20 நிமிடங்களுக்குள் நியாய சபைக்கு செல்ல வேண்டும் என்றான். இந்திராபாய் மிக்க ஆத்திரமடைந்திருந்தாள். ஆகையால், அப்படியாய் நானே செல்கிறேன் என்று அம்மாதை நோக்கி, புறப்பட்டு போவோம் என்றாள். பெரியசாமி பிள்ளை மிக்க அக்கறையோடு தன்னால் கூடிய வரையில் போக வேண்டாம் என்று ஆட்சேபனை செய்தான். ஆனால் இந்திராபாய் அவன் வார்த்தைகளை கேட்கவில்லை. உடனே இந்திராபாய், முருகாயி, அச்சிறுவன் மூவரும் ஒரு வண்டியில் ஏறிக்கொண்டு முருகாயி சவுகார் தங்கராஜை மனம் புரிந்து கொண்டதாக கூறும் கோயில் இருக்கும் சிறிய நகரத்திற்கு செல்வதற்காக ரயில் ஸ்டேஷனுக்கு சென்றார்கள்.